சாப்பிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி அலோவ் பண்ணால் படம் பார்த்தா ஸ்பிரிட் சீக்வல் ஆஃப் இந்தியன் 2 இதில் எதுக்கு இந்தியன் 2 இதெல்லாம் ஏன் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. ஆனால் நான் வந்து இந்த படத்தில் ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணேன்ப்பா. அதே மாதிரி நான் ஒரு விஷயத்த மிஸ் பண்ணேன். இந்த 1000 கோடி வரட்டுமே கொஞ்சம் சும்மா இருங்களேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சுற்றிக்கிட்டு போனாங்க. அவங்கள காணோம், யாருமே கூட நிற்கல. படம் எடுத்து முடிச்சாச்சு அப்படின்னா ஒரு தடவை போட்டு பார்த்துருங்க. போட்டு பார்த்துட்டீங்கன்னா ரிலீஸ் செய்யலாமா, எல்லாரையும் வர சொல்லி பார்க்க சொல்லலாமா அப்படிங்கிறத அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். இதான் சொன்னாங்க இல்லையா, கடைசி நேரத்தில் தான் கமல் இல்லை ஆக்சுவலி கடைசின்னு சொன்னாலும் ஸ்டோரி இதுதான்றது கமலுக்கு தெரியும்ல. ஸ்டோரி இல்லைப்பா, நிறைய இடத்துல இந்த மிஸ்டேக் நடக்கும். ஏன்னா ஸ்டோரி சொல்கிறப்ப நல்லாயிருக்கும், பட் அது அவுட்புட்டாக கொண்டு வரப்போ நிறைய மிஸ் பண்ணிடுவாங்க, நிறைய விஷயம் மாறி போயிடும், கன்வே பண்ண முடியாமல் போகும், அந்த மாதிரி நடக்கும். ஆனால் அதான் இந்த வாட்டி வந்து அடி வாங்கினது யாருன்னா த்ரிஷா அடி வாங்கினாங்க. ஏன் அவங்க வந்து இதே மாதிரி கேரக்டர், ஆமாம் இந்த கேரக்டர் இது மாதிரி கேரக்டர்னா இதில் அஜித் படத்துலையும் அவங்க அது மாதிரி தானே ஏதோ ஒன்று நடிச்சிருப்பாங்க. இதுக்கா விடாமுயற்சிக்கா தெரியல, அந்த படம் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. அது அது மாதிரி அப்புறம் அந்த இதில் கோட்டில் ஒரு ஐட்டம் சாங் ஆனது, அது கூட அது அந்த அவங்க வந்து ஒரு அது அவங்களுக்கு செட் ஆகல ஆக்சுவலா. அது மாதிரி அது ஏன்னா அது மாதிரி நம்ம பார்த்தது கிடையாதுன்றதால அது அவங்களுக்கு செட் ஆகல, அது யாருக்கும் பிடிக்கல. இந்த கேரக்டரே நல்லா வந்து மணிரத்னம் வேற யாராவது பண்ணிருக்கலாம். மணிரத்னம் இது இன்னொன்று மணிரத்னம் இப்படி எடுத்திருக்காருங்கிறது தான் நிறைய பேருக்கான இதாக போயிடுச்சு. நான் ஒரு தெரியல எனக்கு ஆக்சுவலாக அவரோட பொன்னியின் செல்வன்லேருந்தே எனக்கு பிடிக்காம போயிடுச்சு. அது பொன்னியின் செல்வன் ஸ்டோரி என்ன அவர் எடுத்து வச்சிருக்கிறது என்னன்ற மாதிரி இருந்துச்சு, அப்படியே மாற்றி இருந்தது எனக்கு. ஆமாம், இந்த புக்கு படித்தவங்களுக்கு ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. அதான் அந்த கிளைமேக்ஸ்லாம் என்னால் ஏற்றுக்க, என்ன புக்கில் ஒன்று இருக்குது இவர் என்ன ஒன்று இருக்குன்ற மாதிரி இருந்துச்சு. இருக்க மாதிரி எடுக்கிறனா எடுக்கலாம், அதை மாற்றி இப்போ அவங்க வேற அவங்க ஓகே அது புக்கில் இருக்க மாதிரி ஃபுல்லாக காட்ட முடியாது எடுக்க முடியாதுன்னா இப்போ அவரோட கதை மாதிரி அவர் மாற்றி எடுக்கிறாருன்னா அது பேர் பொன்னியின் செல்வன் வைக்க வேணாம், அவங்களுக்கு ஏதோ ஒரு பேர் வச்சு அது வந்து நார்மல் எப்படி சொல்கிறது, ஒரு கதை இமேஜினேட்டிவ் கதைனா ஓகேன்னா அது புனையப்பட்ட ஒரு வரலாறு. ஸோ நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுக்கிறப்ப அதில் கொஞ்சம் இமேஜினேஷன் இருக்குதான். அதுதான் அதான் சொல்கிறேன், புனையப்பட்ட ஒரு வரலாறு. ஸோ அது புனையப்பட்டனா லைக் எக்ஸ்ட்ரா திங்ஸ் போட்ட ஒரு வரலாறு. ஸோ நீங்கள் அந்த வரலாறை ப்ராப்பராக எடுத்தாகணும்ல. அவங்க நிறைய பேர் சொன்னது இந்த வேர்டு தான், நீங்கள் அந்த புக்கை அப்படியே அதுலேயே ஸ்க்ரீன் பிளே இருக்குது, அந்த புக்லேயே ஸ்க்ரீன் பிளேயோட தான் இருக்கும். ஸோ நீங்கள் எப்படி எடுத்தாலே போதும், நீங்கள் எக்ஸ்ட்ராலாம் ஒன்றும் பண்ண தேவையில்லைன்னு தான் நிறைய பேர். அது வந்து இப்போ எப்படி இந்தியன் 1, 2லாம் எடுத்தாங்கல்ல, அது மாதிரி 3, 4 வந்திருந்தா கூட பார்க்க ஆளுங்க இருந்திருக்காங்க. ஏன்னா அது எல்லாமே பிரித்து எடுக்கலாம். யார் இப்போ உங்களை வந்து 2 இடத்துல எடுத்தே ஆகணும்னு யாராவது கம்பல் பண்ணாங்களா? நீங்கள் ஏன் இப்போ ஹாரி பாட்டர்லாம் எடுக்கலையா? அது மாதிரி ஹாரி பாட்டரை விட இது ரொம்ப முக்கியமான படம்ன்றப்ப நீங்கள் எங்கேருந்து எங்கே போயிட்டோம், போயிட்டோம்.